மழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருந்தது. கடிகாரம் நள்ளிரவு 2 மணியை காட்டியது. துப்பறிவாளர் அரவிந்த் தனது மேஜையில் அமர்ந்து சூடான காப்பியை பருகியபடி பழைய கோப்புகளை படித்துக் கொண்டிருந்தான். அவனது கூர்மையான கண்களும் நிதானமான புத்தியும் எத்தனையோ மர்ம முடிச்சுகளை அவிழ்த்திருக்கின்றன. திடீரென்று அவனது மொபைல் போன் அலறியது. திரையில் அடையாளம் தெரியாத எண் என்று காட்டியது. அரவிந்த் போனை எடுத்து, "ஹலோ, அரவிந்த் ஸ்பீக்கிங்" என்றான். மறுமுனையில் பலத்த காற்றின் சத்தமும் யாரோ மூச்சு திணறும் சத்தமும் மட்டுமே கேட்டது. "அரவிந்த், என்னை காப்பாத்துங்க, அவன் வந்துட்டான். அந்த முகமூடி மனித, அவனோட கண்ணுல மரணம் தெரியுது." ஒரு பெண்ணின் நடுக்கமான குரல் கேட்டது. "யார் நீங்க? எங்க இருக்கீங்க?" அரவிந்த் பதற்றமடையாமல் கேட்டான். நான் லாரன்ஸ் ரோட்ல இருக்கிற பழைய பங்களா" என்று அந்த பெண் கூறி முடிப்பதற்குள் ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து டக் என்று போன் துண்டிக்கப்பட்டது. அரவிந்த் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. தனது ஓவர்கோட்டை மாட்டிக்கொண்டு துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டு ஜீப்பில் புறப்பட்டான். லாரன்ஸ் ரோட்டில் உள்ள அந்த பங்களா பல வருடங்களாக பூட்டி கிடக்கும் ஒரு வரலாற்று சின்னம். அங்கே பேய் நடமாட்டம் இருப்பதாக ஊருக்குள் ஒரு வதந்தி உண்டு. மழைக்கால இரவில் அந்த பங்களா பார்ப்பதற்கே ஒரு பேய் உருவம் போல அச்சுறுத்தியது. அரவிந்த் தனது டார்ச் லைட்டை அடித்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான். கதவு தானாகவே கிரீச் என்ற சத்தத்துடன் திறந்தது. உள்ளே ஒரே இருட்டு. மரக்கட்டைகளின் வாசனையும் ஏதோ ஒரு அழுகிய வாடையும் காற்றில் கலந்திருந்தது. "யாராவது இருக்கீங்களா?" அரவிந்த் குரல் கொடுத்தான். அவனது குரல் அந்த பெரிய ஹாலில் எதிரொலித்தது. திடீரென்று மேல் மாடியிலிருந்து யாரோ நடந்து செல்லும் டக் டக் என்ற சத்தம் கேட்டது. அரவிந்த் மெதுவாக சத்தமில்லாமல் படிக்கட்டுகளில் ஏறினான். இதய துடிப்பு நமக்கே கேட்பது போல ஒரு மௌனம் அங்கே நிலவியது. மேல்மாடி அறையின் கதவு லேசாக திறந்திருந்தது. அரவிந்த் டார்ச் வெளிச்சத்தை அந்த அறைக்குள் திருப்பினான். அங்கே கண்ட காட்சி அவனது இரத்தத்தை உறைய வைத்தது. ஒரு பெண் நாற்காலியில் கட்டப்பட்டிருந்தாள். அவளது தலை ஒரு பக்கமாக சாய்ந்திருந்தது. அவள் கழுத்தில் ஆழமான கத்திக்குத்து. இரத்தம் இன்னும் சொட்டிக் கொண்டிருந்தது. அவள் தான் போனில் பேசிய பெண் என்பதை அவளது கையில் இருந்த போன் உறுதிப்படுத்தியது. ஆனால் அதைவிட பயங்கரமான விஷயம் என்னவென்றால், அவளுக்கு பின்னால் இருந்த சுவரில் இரத்தத்தால் ஒரு குறியீடு வரையப்பட்டிருந்தது. அது ஒரு தலைகீழ் முக்கோணம் மற்றும் அதன் நடுவில் ஒரு கண். இது சாதாரண கொலையில்லை, ஏதோ ஒரு மாந்தீரிக அல்லது சைக்கோ கொலையாளியின் வேலை. அரவிந்த் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். திடீரென்று அவனுக்கு பின்னால் ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. ஏதோ ஒரு நிழல் அசைவது போல இருந்தது. அரவிந்த் சட்டென்று பின்னால் திரும்பினான். அங்கே கருப்பு ஓவர்கோட் மற்றும் முகமூடி அணிந்த ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. அதன் கையில் ரத்தம் தோய்ந்த கத்தி மின்னியது. "யார் நீ?" அரவிந்த் துப்பாக்கியை நீட்டினான். அந்த உருவம் பேசவில்லை. ஒரு கொடூரமான சிரிப்பொலி மட்டும் அந்த அறையை நிறைத்தது. அது மனித குரல் போல இல்லை, ஏதோ ஒரு மிருகத்தின் குரல் போல விசித்திரமாக இருந்தது. அடுத்த நொடி அந்த உருவம் அரவிந்தின் மீது பாய்ந்தது. அரவிந்த் சுதாரிப்பதற்குள் அவன் கையில் இருந்த டார்ச் லைட் தட்டிவிடப்பட்டு கீழே விழுந்தது. அறை முழுவதும் மீண்டும் இருள் சூழ்ந்தது. இருட்டிற்குள் கத்தி வீசப்படும் சத்தமும் உடல்கள் மோதும் சத்தமும் கேட்டன. அரவிந்த் கொலையாளியின் கையை பலமாக பிடித்தான். ஆனால் அந்த உருவத்திற்கு அசாதாரணமான பலம் இருந்தது. கொலையாளி அரவிந்தை பலமாக தள்ளிவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே குறித்து தப்பினான். அரவிந்த் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தான். கொலையாளி மழையிலும் இருட்டிலும் மறைந்து விட்டான். ஆனால் அவன் குடித்த இடத்தில் ஒரு சிறிய டைரி விழுந்திருந்தது. அரவிந்த் அந்த டைரியை எடுத்து டார்ச் வெளிச்சத்தில் பார்த்தான். அதில் சில பெயர்களும் தேதிகளும் குறிக்கப்பட்டிருந்தன. அந்த பட்டியலில் இன்று இறந்த பெண்ணின் பெயரும் இருந்தது. அவளது பெயருக்கு நேரே "முடிந்தது" என்று சிவப்பு மையினால் எழுதப்பட்டிருந்தது. அதற்கு கீழே அடுத்த பெயர் இருந்தது, டாக்டர் ஆகாஷ், ஜூன் 5. அதாவது இன்னும் 3 நாட்களில் அடுத்த கொலை நடக்கப் போகிறது. அந்த சைக்கோ கொலையாளி யார்? அவனுக்கும் இந்த பழைய பங்களாவிற்கும் என்ன சம்பந்தம்? அந்த இரத்த குறியீடு எதை குறிக்கிறது? மர்மம் இன்னும் விலகவில்லை. அரவிந்தின் அசல் வேட்டை இப்போதுதான் ஆரம்பமாகிறது. அடுத்த கட்ட திகில் பகுதியை காண மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.